ஹalleluya. நீங்க எல்லாரும் இன்னைக்கு என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. நல்லா மாட்டிக்கிட்டீங்க. நெறைய குறிப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் உங்கள விடுவேன். சரியா? ஓகே. என்னவா இருந்தாலும் நீங்க தான் பொறுத்துக்கணும். ஓகே. நான் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை குறித்தும் உம்முடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை குறித்தும் ராஜா இந்த நாளில் பேசும்படியாக தேவன் தாமே குறித்து இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் இந்த வேளையில கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இதை குறித்து கேள்விப்படும்படியாக இந்த பரிசுத்தத்தின் புரிதலை நாங்கள் இன்னும் அதை அதிகமாய் உணர்ந்து கொள்ளும்படியாகும் தேவன் தாம் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை கத்த சமூகத்தில் கூட்டி சேர்த்துருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, அவளுக்கு ஏற்ற வண்ணமாக அதை எடுத்து சொல்லுகிற கிருபை அடியாளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, அதை கேட்டு அதை பெற்றுக்கொள்கிற கிருபை இந்த பிள்ளைகளுக்கு தந்தரல வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். தேவன் தாமே முற்றுமுடி இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் நான் பேசும்படியா தெரிந்து கொண்ட காரியம் பரிசுத்தம். பரிசுத்தத்தை பத்தி பேசணும்னாக்கா நமக்கு என்ன, அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, கிறிஸ்தவ ஜீவம்னா என்ன ஜீவியம்? நம்மளாம் கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ள வந்திருக்கோம் இல்லையா? கிறிஸ்தவ ஜீவம் எப்படிப்பட்ட ஜீவியம்? எப்படிப்பட்ட ஜீவியம்? கிறிஸ்தவ ஜீவனாலே என்ன ஜீவம்? பரிசுத்த ஜீவன் தான். பரிசுத்தமா வாழறதுக்கு தான் நம்மள எத்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம ரொம்ப பரிசுத்தமா இல்லாட்டி கூட நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவளா இருக்கணும். பரிசுத்தத்தை அதை நாடி தேடுறவளா நம்ம ஜீவிக்கிறவங்களா இருக்கணும். நான் பேச போகிற காரியம் ஒரு வேளை கொஞ்சம் ட்ரையா இருக்கலாம். ஒரு வேளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நகைச்சுவையா எல்லாம் நான் கொண்டு போக முடியாம இருக்கலாம். ஆனாலும் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கவனிச்சு கேட்டாதான் இதுல உங்களுக்கு இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, நான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு நமக்கு ஏற்ற வண்ணமா சொல்ல முடியுமோ அதை நான் சொல்ல முயற்சி பண்றேன். சரி, இப்போ நீங்க எல்லாம் ஒரு காரியத்தை கொடுத்து எனக்கு பதில் சொல்ல போறீங்க. பரிசுத்தம்னா உங்களுடைய என்ன? பரிசுத்தம்னா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அம்மா பரிசுத்தத்தை பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்றாங்களே, பரிசுத்தம்னா உங்களுக்கு என்ன புரியுது? அதை குறித்து உங்களுக்கு என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தோணுது உங்களுக்கு? நீங்க ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லணும்னாக்கா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தவறு செய்யக்கூடாது, கெட்ட பழக்கம்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. என்ன கெட்ட பழக்கம்னா, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அப்புறம் டிவி பார்க்கறது, சினிமா பார்க்கறது, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே. இதெல்லாம் நம்மளை வழி நடத்துறோம், கர்த்தருக்குள்ள வழி நடத்துறவங்க இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீங்க வேண்டாம். ஏன்னா நம்மள அதை பரிசுத்த கெடுக்கிற காரியங்களா இருக்கிறதுனால. அப்புறம் ரொம்ப மினிஸ்ட்ரி பண்றவங்க, நம்ம ஊழியத்தை பண்றவங்களா இருக்கணும், மெசேஜ் நல்லா கொடுக்குறவங்களாம் பரிசுத்தமாகணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா மெசேஜ் நல்லா கொடுத்தாக்கா, நல்லா பைபிளை பற்றி நாலேஜ் அறிவு ரொம்ப இருக்கு, வேதாகம அறிவு ரொம்ப இருக்குது அவங்களுக்கு, அந்த மாதிரி இருந்தாக்கா, இல்லை ரொம்ப ஜெபிக்கிறவங்க, அனாயிண்டிங்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு ரொம்ப ஜெபிக்கிறாங்க, அப்போ அப்படி இருந்தால் தான் பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகேவா? சரியா இல்லையா? ஆ, ஓரளவு சரிதான் இல்லையா? ஆ, அப்புறம் இச்சை அடக்கமா இருக்கணும், பொருள் ஆசை இல்லவங்களா இருக்கணும், ரொம்ப ஆசைப்படாது, பார்க்க எளிமையா இருக்கணும், அப்படியெல்லாம் கூட இருக்க. நல்ல வெள்ளை புடவை கட்டி இருக்கணும், நகை போடாம இருக்கணும், அப்படி இருந்தா தான் பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆ, அப்படியெல்லாம் நினைக்கல இல்லை? நீங்கள்லாம் பரவாயில்ல, ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கிறீங்க இல்லையா? சரி, அப்புறம் இந்த மாதிரி சில காரியங்கள் நமக்கு என்னென்னா, சில இதெல்லாம் ஒரு சில பரிசுத்தவான்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சில பரிசுத்தவான்கள் இது நான் இதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நம்மளை பரிசுத்தத்துக்கு நேரம் வழி நடத்துறதுக்கு உதவுற ஒரு காரியங்களை தவிர, இதுவே நமக்கு என்ன ஆயிடாது, பரிசுத்தமாக ஆயிடாது. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு உதவும். வேதாமகம் ஜெபிக்கிறது, ஊழியம் செய்கிறது, அபிஷேகத்தில் நிறையிறது, கெட்ட பழக்கங்களை விட்டு ஒழிகிறது, உபவாசத்தில் இருக்கிறது, எல்லாம் நமக்கு பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம வழி நடத்த உதவுமே தவிர, இதுதான் பரிசுத்தம்ன்ற நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது, ஒரு முத்திரை கொடுத்த முடியாது. சரியா? அப்படி இருக்கும்போது அப்போது அது ஏன்னா நம்மளுக்கு சில சமயம் சில காரியம் வழி நடத்துகிறவங்க சில இதை சொல்லி கொடுக்குறாங்க, வேணாம்மா இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இப்படியெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சில பேர் நம்ம சில காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அதுபடி. ஆனால் எதுவாக இருந்தாலும்
நம்ம பரிசுத்தம்ன்றது நமக்கு எங்கேருந்து வரணும்? எங்க சொல்லிக் குடுத்து நம்ம சில காரியங்கள நம்ம வந்து கடைப்பிடிச்சுக்கிறோம் தான். உண்மைதான். டிவி வேணாமா? இதெல்லாம் இது ரொம்ப வேணாம். செல்ஃபோன் ரொம்ப நோண்டாதீங்க. ரொம்ப இதில இருக்காதீங்க. அ சில காரியங்கள்ல வேண்டான்னு நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இதில ரொம்ப பொருளாசையில ரொம்ப போவாதீங்க. இந்த மாரி நம்ம அந்த மாரி சில காரியங்கள் நம்ம சொல்லிக் குடுக்குறாங்க தான். ஆனா அதிலேயே அப்ப ஆனாலும் வந்து எல்லாரும் சொல்லிக் குடுத்து வரத காட்டிலும், சில காரியம் எப்படி வரணும்? நம்பளுக்குள்ளருந்து, நம்ப உள்ளத்துலருந்து அந்த பரிசுத்தம்ன்ற எண்ணம் சிந்தை வந்து நமக்குள்ள வந்தா தான் அது வந்து எப்படி இருக்கும்? அது உண்மை உள்ளதா? அது வந்து உண்மை உள்ளதா இருக்கும். அதுல வந்து ஒரு உண்மை இருக்கும். சரிங்களா? இல்லாட்டினா அதுக்கு சில சமயம் வெளி வேஷமா அப்படி போயிடலாம். இல்ல கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம்? விட்டுடுவோம். அதுதான். சரி. அப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து இன்னொன்னு நினைக்கலாம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டோம்ல. ஆண்டவர விசுவாசத்த ரட்சிக்கப்பட்டோம். அந்த புதுசுல நம்மலாம் பரிசுத்தமாக்கப்பட்டோமா? இல்லையா? ஓகேவா? பரிசுத்தமாக்கப்பட்டோமா? இல்லையா? ஆ? பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம் இல்லையா? அப்போ நம்ம எல்லாருமே பரிசுத்தமாக்கப்பட்டவங்க தான். உண்ம தானே? ஏன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து என்னெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறோம் அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசிச்சோம். அப்புறம் நம்ம பாவத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்? மனஸ்தாபப்பட்டு, அறிக்கையிட்டு, இயேசுவின் ரத்தத்தால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கழுவப்பட்டிருக்கோம். ஞான ஸ்நானத்தில நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆ அவரோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம். இனிமே யாரா வாழப் போறேன்? நான் உம்முடைய பிள்ளையா வாழப் போறேன். உமக்காக வாழப் போறேன். அப்படின்னு நம்ம வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். அப்ப நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோமா? இல்லையா? நிச்சயமா நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவங்களா தான் இருக்கிறோம். கர்த்தருக்கென்று நம்ம என்ன பண்ணிட்டோம்? பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். சரியா? ஸோ, இப்போ இந்த மாரி இந்த சமயத்துல வந்து நமக்குள்ள வந்து என்ன காமனா ஆனா இந்த வாழ்க்கை, இந்த இந்த நம்ம பரிசுத்த வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்கிறதில்ல. புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்குமா? ஒரே லெவல்ல இருக்காது. அத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். சிலர் வாழ்ற வாழ்க்கை வேற, வந்து சிலருக்கு சில காரியங்கள் வந்து இருப்பாங்க. சில பரிசுத்தவான்கள் எனக்கு தெரிஞ்சு அவர் பேரு மறந்து போச்சு. ஒரு மிஷினரி ஐயா வந்து அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் வாழ்க்கையில சாப்பாடு மேல ரொம்ப பிரியமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக, ஒரு வேளை மட்டும் தான் அவர் சாப்பிடுவாராம். அப்படின்னு அவர் ஒப்பு கொடுத்தாரு. அப்ப அதுக்காக வந்து நீங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிடணுன்ட்டு சொல்லி, அதுதான் பரிசுத்தம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லையா? நமக்கு அவங்கவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அவங்கவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. பரிசுத்தத்துல அதுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனா ஒரு காமனா நமக்கு இருக்கக்கூடிய காரியம் என்னன்னாக்கா, நம்ம ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாக்கட்டும் நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னா, நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன். தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லையோ, அதெல்லாம் என் வாழ்க்கையிலேருந்து என்ன பண்றேன்? எடுத்து போடுறேன். அது அவங்கவங்களுக்கு தான் தெரியும். அது என்ன நம்ம உள்ளுணர்வு நமக்கு சொல்லும். இத செய்யும் பொழுதே நமக்கு மனசு குத்தும். இது வந்து வேண்டாம். இத நீ செய்யாத. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அப்படின்னு சில காரியங்கள சொல்லும். மனசாட்சி அப்படி ஷார்ப்பா இருந்து, அது சொல்லும்போதே நம்ம என்ன பண்ணிடணும்? அத வந்து கீழ்ப்படிஞ்சு விட்டுடணும். அதே மாரி சில காரியம் வந்து எதெல்லாம் தேவன விட்டு நம்ம பிரிக்குதோ, அதெல்லாம் நம்ப விட்டுடணும். சரிங்களா? அது உனக்கு தான் தெரியும் இல்லையா? உன்னை எது ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்குதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள வந்து நீங்க எந்த காரியத்தினால ஆண்டவர விட்டு விலகுறீங்க? யா அது சினிமாவா? டிவியா? எது வந்து உங்கள விட்டு பிரிக்குது? இல்ல தகாத உறவா? தகாத உறவா இருக்கணும் கூட அவசியம் இல்ல. நம்ம சொந்த உறவாவும் இருக்கலாம். ஹஸ்பண்டா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். இல்லையா? எது வேணா. சில சமயத்துல புதுசா வர உறவும் கூட இருக்கலாம். புதுசா வந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேண்டிய ஃப்ரெண்ட்ஷிப் எதுவா இருந்தாலும் கூட, அவர காட்டிலும், தேவன காட்டிலும் ப்ரையாரிட்டி அதுக்கு நம்ம குடுத்தோம்னா, நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம எந்த பரிசுத்தத்துல நிக்கிறோமோ, அந்த எந்த நிலப்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோமோ, அதுலருந்து என்ன பண்ணிடுவோம்? இறங்கிடுவோம். இப்ப நான் இத காட்டணும்னாக்கா, நம்ம என்ன வந்து இப்போ ஒரு ஒரு இது இருக்கு. அ இப்போ வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம இந்த மட்டத்துல நிக்கிறோம். பரிசுத்தத்துல இந்த மட்டத்துல நிக்கிறோம். இந்த மட்டத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும்?
பரிசுத்தம் என்ன பண்ணணும்? இன்னும் மேல மேல பரிசுத்தமாக தான் ட்ரை பண்ணுமே தவிர, அட்லீஸ்ட் அது முடியலனாக்கா அட்லீஸ்ட் இந்த லெவல்ல அப்படியே நிக்கிறதுக்காக, இதை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் மேல போற வாட்டி கூட பரவாயில்ல, இந்த லெவல்லயே இருக்குது, இந்த லெவல்ல அப்படியே இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணணும். கீழே நம்ம அது கீழே இறங்கிட்டோம்னா என்ன ஆயிடும்? பருத்த குலைச்சல, அதுதான் வந்து பருத்த குலைச்சலா மாறிடும். எப்போ நம்ம பரிசுத்தத்துல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒருத்தங்க ஊழியம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, நல்ல வெள்ளை புடவை கட்டிட்டு நகை போடாமல் அப்படியே தான் ஊழியம் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு நல்ல நல்ல மேக்கப் கூட போட்டிருக்காங்க, லிப்ஸ்டிக் கூட போட்டிருக்கலாம். நான் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா லிப்ஸ்டிக் போட்டுட்டு மேக்கப் போட்டு வேலை ஊழியம் பண்ணுங்கன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். நான் அப்படி சொல்லலை. ஏன்னா அது கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உள்ள விஷயம். எது வேணும் வேணான்றது அவர் அவங்களுக்கு உணர்த்துவார். இல்லை அப்படியே தான் அவங்க செய்கிற நன்மை, அவங்க செய்கிற ஊழியமோ, அவங்களுக்கு தேவன் மேலே அவங்க பாராட்டுற அன்போ ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து அது வந்து இது எல்லாத்தையும் நினைக்காத அளவுக்கு அது ஆண்டவருக்கு பிரியமாக போயிடுச்சுனாக்கா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடும். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இவன் என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, இவன் என்ன இப்படி, இன்னொருத்தரை நீங்கள் பார்க்கவே பார்க்காது. என்ன இவன் என்ன இப்படி லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, இப்படி இருக்கிறா அப்படி இருக்கான்ட்டு யாரையும் நீங்கள் பார்க்காதீங்க. அவங்க அவங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துக்குவாங்க. அவங்க ஆண்டவர் நேசிக்கிறாங்க. அவங்க உங்களை போலவே நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அவங்கள நம்ம வந்து குற்றப்படுத்தணும்னு நம்ம அவசியம் இல்லை. மேபி ஆண்டவர் அவங்களை நேசிச்சாருன்னா, அவருக்கு பிடிக்கலன்னா அவங்களே வந்து என்ன பண்ணுவார், அவங்களுக்கு உணர்த்துவார். அதனால் நம்ம வந்து யாரையும் என்ன பண்ண வேண்டாம், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நம்ம யாரையும் கம்பல் பண்ண வேண்டாம். நம்மளையும் யாரும் கம்பல் பண்ண விட வேண்டாம். நமக்கு தேவன் ஒரு லெவலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவன் நம்மளோட இடைப்படுவார். நீ உன்னுடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜெபம் எல்லாம் உண்மையாக இருக்க பட்சத்தில், அது தொடர்ச்சியாக நம்ம அதை செயல்படுத்துகிற பட்சத்தில் தேவன் நிச்சயமாக நம்மோட பேசுவார். நம்மளை அவருக்கேற்றபடி மாற்ற அவரால் முடியும். நம்ம வந்து அதை தேவையில்லாமல் நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், நம்ம வந்து ஓவர் ரைச்சஸ்னஸ் வேண்டாம். ஓவரா மிதமிஞ்சிய நீதிமான்களாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். இது என்னன்னா, நான் ஒரு சமயம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்த காரியம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 2 சிஸ்டர்ஸ் வருவாங்க. நல்ல 2 சும்மா என் வயசு வந்து 30க்குள்ளே 25க்குள்ளே தான் இருக்கும். 2 அக்கா தங்கச்சிங்க வருவாங்க. நாங்கள் கிட்ட வந்து நிறைய ஆண்டவருடைய காரியத்தை பேசிட்டு போவாங்க. எப்படி இருப்பாங்கனாக்கா, நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு, நீளமான கை வச்சுக்கிட்டு, உச்சியில் கொண்டை போட்டிருப்பாங்க. சின்ன வயசு தான், அந்த பாப்பா வயசு தான் இருக்கலாம். அப்படி இப்படி உச்சியில் கொண்டை போட்டுட்டு அப்படி வந்து அந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து போதிச்சிருக்காங்க. கொஞ்சம் வருஷம் ஆச்சு, 20 வருஷம் அப்படின்லாம் ஆனதுக்கப்புறம் நான் மதர் ஷாக் போயிருந்தப்போ என்ன ஒரு சிஸ்டர் என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க. சிஸ்டர் நீங்கள் தான் அருணா சிஸ்டர் தானே அப்படின்னு. பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அடையாளமே தெரியல. எனக்கு பைஜாமா போட்டுட்டு ஹேர் கட் முடியை கட் பண்ணிட்டு கொஞ்சம் பார்க்க ரவுடித்தனமாகவும் தெரிஞ்சாங்க. அப்புறம் அவங்க வந்து என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க. யாருன்னு பார்த்தா கடைசியில் நீங்க தெரியாதா, நான் என் தங்கச்சியோட நான் வருவேனே, உங்கள் கூட உங்களை வந்து பார்க்க வருவேனே, ஏசியிலேருந்து வருவோமே நாங்கள் அப்படின்னு. என்ன சிஸ்டர் நீங்கள் எனக்கு வெள்ளை புடவெல்லாம் கட்டிட்டு வருவீங்க, எனக்கு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. நான் அதெல்லாம் விட்டுட்டேன் சிஸ்டர், ரொம்ப மாயமானாங்க, நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க இளமையுள்ள காலத்துலேயே அவங்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கலாம் போல இருக்குது. இந்த மாதிரி இப்படி இருக்கிறதுக்கு திடீர்னு இதுதான் ரொம்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு குலைச்சலாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரேடி அப்படி இருந்துட்டு திடீர்னு அதை விட வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறவங்க பெட்டர் இல்லையா? ஸோ அதுதான் இந்த நாளில் வந்து அப்புறம் அதனால் மற்றவங்களை எப்போவுமே பார்க்காதீங்க. நம்ம இப்போ ஆண்டவருக்கா இப்போ என்ன ஆயிட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். அந்த 1 Corinthians 7:24 யாராவது வாசிக்க முடியுமா? ஆ ஆ இப்போ அதான் ஆண்டவர் சொல்கிறது. அவனவன் என்ன பண்ணணுமா, தான் அழைக்கப்பட்ட நிலைமையில என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும். அந்த எல்லாம் நிலைச்சிருந்தாலே ஃபஸ்ட்டு அதை வந்து நிலைச்சிருக்க கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை இன்னும் எவ்வளோ பரிசுத்தப்படுத்திக்கலான்றத நீங்கள் வந்து அதை நீங்கள் கவனிச்சு பார்க்கணும். அப்புறம்
இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறது. நம்ம வந்து முன்னால நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது முற்றிலும் ஆ, இந்த வாழ்க்கை வந்து முற்றிலும் இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இது ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ போகிற வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசமானது. சரியா? எது வரைக்கும் நம்ம அப்படி வித்தியாசமாக வாழணும்? அதை அதை அந்த பரிசுத்தத்தை காத்துக்கிறதுக்கு நம்ம எது வரைக்கும் போராடணும்? ஆ ஆ அதேதான்ப்பா, அது படிச்சிட்டோம். எது வரைக்கும் நம்ம போகிற மரண பரியந்தம். ஒரு பாட்டு பாடுவீங்களே, என்ன பாட்டு? இல்லை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே. இது ஆராதிக்கிற வேலை இல்லை, இது வந்து பரிசுத்தமாக்கப்படுற வேலை. கடைசி ஜீவன் உள்ள வரைக்கும் ஒன்றும் நவையோ நான் எனக்கு வயசாயிடுச்சு, ஏன்னா வந்து என் சின்ன வயசு, என் வயசில் நான் எல்லாம் நல்லா எல்லாம் பண்ணிட்டேன், நான் எல்லா மாதிரியும் இருந்துட்டேன், எல்லாம் நல்லபடியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விட்டுற முடியுங்களா? நான் விட முடியாது, எனக்கும் வயசாயிடுச்சு, நான் விட முடியாது. அந்த சிஸ்டர் அவங்க க்ரீன் சாரி கட்டிருக்காங்க, அவங்க விட முடியாது. அந்த ஓரத்தில் உட்காந்து அவங்கள விட முடியாது. எங்களுக்கெல்லாம் ஏஜ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியாது? இதான் நாங்கள் வயசாயிடுச்சா, இனிமே என்ன, நம்ம என்ன இனிமே என்ன செய்ய போகிறோம்? இனிமே எப்படி? அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. சாகிற ஜீவன் போகிற வரைக்கும் நம்ம இந்த தேவன் எந்த பரிசுத்தத்தில் நம்மளை வச்சாரோ அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நம்ம என்ன பண்ணிக்கணும்? நிச்சயமா அது முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கணும். அதுக்குள்ள முயற்சி நம்ம எடுத்துக்கொண்டே தான் இருக்கணும். அதாவது கொஞ்சம் தவறு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அடிக்கடி நம்ம என்ன செய்யணும், அதை காத்துக்கொள்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் தற்பரிசோதனை. நம்மளை அப்பப்போ தற்பரிசோதனை சொல்லணும். கொஞ்சம், அதாவது நம்ம நான் சொன்ன மாதிரில முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம மனசாட்சி ஷார்ப்பாக இருக்கணும், கூர்மையாக இருக்கணும். மழுக்கல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? முதல்ல கொஞ்சம் தப்பு செய்யும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? போனால் போதும், இதுக்கு அது பரவாயில்ல, இது ஒன்றும் பரவாயில்ல பரவாயில்ல, நம்மளுக்கு மனசு குத்தும். ஐயோ நம்ம இது செஞ்சிட்டோமே, இப்படி இறங்கிட்டோமே, முன்னை விட இப்போ மாறிட்டோமே நம்ம அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாதிக்கும். அதை அடக்கி அடக்கி அதை வந்து மழுங்க வச்சிட்டோம்னா என்ன ஆகிடும்? நம்ம செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும். கடைசியில் நம்ம வந்து அதெல்லாம் எதை செஞ்சாலும் ஒன்றும் இல்லை, இதனால ஒன்று, இது ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் தப்பு இல்லை, இதனால ஒன்று, இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, அப்படி அப்படி அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து என்ன ஆகிடும்? அப்புறம் அப்படி பார்த்தா ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா அது மறந்து அதை தற்பரிசோதனையே செய்ய மாட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் லேட்டாக நம்ம அதை ரியலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லேட்டாக கவனிச்சோம்னா ரொம்ப தூரம் ஆண்டவரை விட்டு, ஆண்டோட நியமிச்ச அந்த ஸ்டாண்டர்டை விட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ரொம்ப தூரம் விலகி போயிருப்போம். என்ன? அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது? உடனே கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஓரளவு நம்ம சரி பண்ணிக்கலாம். ரொம்ப தூரம் போயிட்டோம்னா என்ன ஆகிடும்? அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அழுவணும், ரொம்ப ஒரு கெஞ்சணும் ஆண்டவரை, ரொம்ப ஒரு இது பண்ண வேண்டியதாக இருக்கும். மீண்டும் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம் பண்ண. சில பேர் என்ன பண்ண, அந்த முயற்சியில் என்ன பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் இது ஒத்து வராதுப்பா, அந்த சிஸ்டர் விட்டுட்டு போன மாதிரி தான், நமக்கெல்லாம் இது ஒத்து வராது, நம்ம என்ன பண்ணிடுவோம், இதெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம், நம்ம போயிடுவோம், பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ட்ரை பண்ண வேண்டாம், இது வேண்டாம். பரிசுத்த ஜீவியன்றது அவ்வளோ கஷ்டமான காரியம் நம்ம நினைக்கிறோம். அது கஷ்டம் கிடையாது. நம்மளா தான் என்ன பண்ணுறோம், சில காரியத்தை வந்து தேடி போய் சிலதை என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே வந்து கெடுத்துக்கிறோம். மற்றபடி வந்து அது ஒன்றும் கஷ்டமான ஜீவியம் இல்லை, ரொம்ப சிம்பிள் எளிமையான காரியம்தான். அதை நம்ம தான் தேடி போய் சில காரியத்தை நம்ம கெடுத்து கொடுக்குறோம். சரிதுங்களா? அப்புறம் வந்து ஏன்னா இது ஒரு சின்ன காரியத்தை நான் வந்து இதில் ஒரு
நம்மக்கிட்ட ஒரு சின்ன சேஞ்ச் தான் நம்ம மாட்டோம் இல்லை, மற்றவங்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க. நான் அப்புறமா சொல்கிறேன். சரி, நம்ம எதுக்காக பரிசுத்தமாக இருக்கணும் சொல்லுங்கள் பாருங்க. சரி, நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு நம்ம வந்து பரிசுத்தத்தை நம்ம பாட்டோம். எதுக்காக நான் பரிசுத்தமாக இருக்கணும்? ஆ நம்ம அழைத்த அதை 1 பேதுரு 1 15 16 அதான் சொல்லியிருக்கு இல்லையா? நம்ம அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவர். அப்போ நம்ம என்னவா இருக்கணும்? நம்மளும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமுள்ளவராக இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து அவர் பரிசுத்தமாக இருக்கு, அது மாத்திரம் இல்லை. ஒரு இதில் எனக்கு அந்த வசனத்தை தேடின, எனக்கேற்ற பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுன்னு ஒரு வசனம் வருதா? ஆ ஆ எல்லாவற்றும் பரிசுத்தமாக இருங்கன்னு அது அது வந்து 16 1 பேதுரு 1:16 வருது. அது எனக்கேற்ற பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கன்னு ஏதாவது ஒரு வசனம் வருதுங்களா? ஞாபகம் இல்ல. ஏன்னா எனக்கு நான் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. சரி, பரவால்ல. இப்போ வந்து அவர் பரிசுத்தா இருக்கால, நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். இப்போ இப்போ வந்து கிரிக்கெட் போயிட்டு இருக்குல்ல, ஐபிஎல் கிரிக்கெட்லாம் போயிட்டு இருக்குது இல்லையா? அ அங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? சிஎஸ்கே விளையாடுனா என்ன பண்றாங்க? அந்தந்த பிளேயர்ஸ் விளையாடும்போது, அந்தந்த ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க? இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? முன்னெல்லாம் அந்த காலத்து ஆடியன்ஸ் எல்லாம் வந்து சாதாரணமா தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆ தல தோனி வந்து எல்லோ கலர்ல இருக்காருன்னா, அவங்க என்ன பண்ணுங்க? நாங்கலாம் உங்க ஃபேன்ஸ்ன்னு காட்டுறதுக்காக என்ன பண்றாங்க? எல்லாம் எல்லோ கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. என்னத்துக்கு? ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. நாங்க உங்க ஃபேன்ஸ். ந நீங்க எங்க ஹீரோ, நாங்க உங்க ஃபேன்ஸ். நமக்கு ஹீரோ யாருங்க? ஆ நம்ம ஹீரோவோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னா, அவர் பரிசுத்தமா இருக்க போல நம்ம என்ன பண்ணணும்? நாமும் அந்த பரிசுத்தமா இருக்க நம்ம பார்க்கணும். ஏன்னா, நம்ம ஹீரோ எப்படி இருக்காரோ, நம்ம அப்படி இருப்போம். அவங்க ஹீரோ எப்படியோ, அவங்க அப்படி இருக்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ எப்படியோ, நம்ம என்ன பண்ணணும்? அவரை மாரி இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சரியா? அது மட்டும் இல்ல. அது மாத்திரம் இல்ல. லூக்கா 1:35 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் எடுக்க வேணாம், நானே சொல்லிடுறேன். மரியாள் கிட்ட வந்து தேவதூதன் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, "உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது." அப்போ அவர் பிறப்பிலே பரிசுத்தம், வளரும்போது பரிசுத்தம். ஆண்டவரே, அவர் அவ்வளோ பரிசுத்தமான தேவன். அவர் என்ன பண்ணாரு? தேவனை பிரியப்படுத்த முடியாது என்ன பண்ணாருன்னா, யோவான் ஸ்நானன்ட்ட போயிட்டு என்ன பண்ணாரு? ஞான ஸ்நானத்துல. யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞான ஸ்நானம் எப்படிப்பட்ட ஞான ஸ்நானம்? அதுக்கு ஒரு அந்த ஞான ஸ்நானத்துக்கு ஒரு பேர் இருக்குது. எதுக்காக எடுக்கிறாங்க அந்த ஞான ஸ்நானம்? ஒரு காரியம் சொல்ல ஒரு 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 காரியம் வரும் முன்னால. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானம். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்நானம். நம்ம குமாரனாகிய இயேசு கிறிஸ்து முற்றிலுமா எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். அவர்கிட்ட எந்த பிழையும் கிடையாது. அவர் எதுக்காவது மனம் திரும்ப வேண்டியிருக்குதா? அவசியம் இருக்கா? அவர் மனம் திரும்பணுமா நம்ம மனம் திரும்பலாம். நிறைய காரியத்துல திரும்ப திரும்ப மனம் திரும்ப வேண்டியிருக்கு சில காரியங்கள்ல. விரும்பி விரும்பி சில காரியத்தை செஞ்சுட்டு, ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்கன்னு திரும்ப திரும்ப கேட்போம். அது வேற. அவர் எதுக்காவது மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குங்களா? ஏசப்பா? இல்ல. அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு? தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போ அவருக்குள்ள என்ன என்ன வார்த்தை வந்தது அவருக்கு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கேன். ஸோ தன்னுடைய பிதாவுக்கு பிரியமா இருக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணாரு? தேவ நீதியை நிறைவேற்ற இது பண்ணார். அப்போ நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமா பரிசுத்தமா வாழ நம்ம முயற்சி செய்யணும். சரிங்களா? பரிசுத்தமா இருக்கணும். அடுத்தது இன்னொன்று, அவர் என்ன செய்கிறாருன்னா, யோவான் 17:19 என்ன சொல்லியிருக்குன்னா, யாரை வாசிக்க முடியும்? அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவங்க சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு நான் என்ன பண்றேன்? என்ன நானே பரிசுத்தமாக்குகிறேன். பரிசுத்தத்தின் நிறைவுன்னு சொன்னா யாரு? ஏசப்பா தான் இல்ல. அவர்கிட்ட அதுக்கும் மேல அவர் பரிசுத்தத்தின் மேல என்ன பண்றாரு? பரிசுத்தமாயிட்டே இருக்கிறோம். கான்ஸ்டண்டா தொடர்ந்தேச்சையா என்ன பண்றாரு?
பரிசுத்தமாயிட்டே இருக்காங்க. எதுக்காக? நம்ம பரிசுத்தமாக வாழணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க சொல்லும்போது அவர் மேலே போய் என்ன பண்ணல, ஓய்வே எடுக்கல. நமக்காக என்ன பண்ணல, அவர் ஓய்வே எடுக்கலன்னு. அவர் இன்னும் ஓய்வு எடுக்கல. ஓய்வு எடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காரு. எங்கடா நம்ம தப்பு பண்ணிட போகிறோம், நம்ம பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாராம், நான் பரிசுத்தமாகவே வாழணுன்றதுக்காக என்ன பண்ணுறாராம். அவர் விடாம தொடர்ந்துச்சியா தன்னை பரிசுத்தமாக்கிட்டே இருக்காராம். நிரம்பி வழியும் பரிசுத்தம். அவருடைய நிரம்பி நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கு அவர். அது ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபுல் ஆயிட்டாரு. ஃபுல்லாக நிரம்பிட்டாரு. அதுக்கு மேலே மேலே வந்து அதை பரிசுத்தமாக்கிட்டே இருக்காராம். அது என்னைக்கும் குறையாது. அது குறையவே குறையாது. அது அதிகமாயிட்டு தான் போகும் தவிர அது குறையவே குறையாது. அதிகமாகி நிரம்பி நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு தவிர அது குறையாது. அப்போ அப்படி வந்து நமக்காக இந்த தேவகுமாரன் தன்னைத்தானே இவ்வளோ பரிசுத்தமாக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்ன செய்யணும். அப்போ நம்மளும் வந்து அந்த பரிசுத்துக்குள்ள நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, அதை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன கற்றுக்கணும், அவர் என்ன விரும்புகிறாரோ, அவருக்கு என்ன பிரியமோ அதை அது மேலே நாமும் பிரியமாக இருக்கணும். அவருக்கு எது வாஞ்சியோ, அவர் சித்தம் எதுவோ அதுதான் நம்முடைய சித்தமாக மாறணும். அவருக்கு அதுதான் இருக்கணும். அவர் வெறுக்கிறத நம்ம என்ன பண்ணணும், அவர் விரும்புகிறத நாம் விரும்ப கற்றுக்கணும். அவர் வெறுக்கிறத நாம் வெறுக்க கற்றுக்கணும். இதுதான் இந்த பரிசுத்துக்குள்ளே நம்ம வரணுன்னா அப்படி தான் வாழணும். இதில் எந்த ஒரு என்ன பண்ண முடியாது, இதில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து விட்டுக்கணும். இதெல்லாம் போன போது சலுகை அதெல்லாம் கிடையாது. இந்த காரியத்தில் நம்ம சலுகை நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம தவறி போவோம். சரியா? அப்புறம் முடிவு, அதான் உலகத்தின் முடிவு பறையுந்தோம். நம்முடைய ஜீவியம் முடிகிற வரைக்கும் நாம் இப்படி தான் நம்ம வாழ்ந்து, இதுக்கு வயசு வரம்புரெல்லாம் கிடையாதுங்க. நம்ம எப்படியும் அப்படியே தான் வாழ்ந்தாக்கணும். அப்புறம் இன்னொரு காரியம் என்னென்னாக்கா, நம்ம பரிசுத்தம் தேவனுக்கென்று என்ன பண்ணிட்டோம். எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு, டயர்ட் ஆகிடுச்சா, முடிச்சிடுவேன். நான் சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். சரி, நம்ம என்ன தேவனுக்குன்னு என்ன பண்ணுறோம், ஞானஸ்நானம் எடுத்து சொல்ல உடனே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோன்னு சொல்லலையா. பரிசுத்தமாக ஆண்டவர் என்ன பண்ணார், கர்த்தருக்கு பரிசுத்தம்னு என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை வந்து ஆண்டவர் எடுத்து வச்சுட்டார். நம்மளை என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு பரிசுத்தம்னு என்ன பண்ணிட்டாரு, நம்மளை எடுத்து வச்சுட்டார். இப்போ வந்து ஒரு தானியல் கதையில் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து சாலமோன் ராஜா என்ன பண்ணுறாரு, தேவாலயம் கட்டும்போது அவருடைய அப்பா தாவீது சில பொற்பாத்திரங்கள்லாம் என்ன பண்ணார், சவதரிச்சு வச்சார்ல, அதெல்லாம் என்ன பண்ணார், கர்த்தருக்கு பரிசுத்தமாக என்ன பண்ணிட்டாரு, அந்த பாத்திரங்களை சேர்த்து வச்சுட்டார். தேவாலயத்தில் என்ன பண்ணுறாரு, சேமித்து வைக்கிறார். எந்த பொற்பாத்திரங்களை சேமித்து வைக்கிறார். எந்த காலத்தில் சாலமோன் ராஜா எடுத்து வைக்கிறார். அந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னாக்கா, பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் மீது படையெடுக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாரு, ஆமாம், அவங்க நாட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாரு. எல்லா பொற்பாத்திரங்களையும் என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டு போயிட்டார். அதை அந்த நேபுகாத்நேச்சார் என்னவோ அதை பத்திரமா தான் வச்சுருந்தாரு. அவருடைய பையன் இருப்பாரு, பெல்ஷாத்சார் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, அவர் ஒரு நாள் விருந்து வைக்கும்பொழுது அவரோட என்ன பண்ணிட்டாரு, அந்த கப்பெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, நிறைய பொற்பாத்திரம் அங்கே இருக்குது, அங்கே இஸ்ரேவேலேருந்து கொண்டு வந்த பொற்பாத்திரம்லாம் இருக்குதே, அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அதில் எங்களுக்கு சர்வ் பண்ணுங்க, திராட்சை ரசம் அதில் கொடுங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்து அவர் மனைவிகள், மறுமனையாட்டிகள், வைப்பாட்டிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதிலேயே குடித்தாங்க. அதில் குடிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அதன் மூலமாக அவருக்கு வந்தது. அந்த ரீசன் தானே சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் வந்து அந்த கையுறுப்பு எழுதின அர்த்தத்தை சொல்லும் பொழுது அவர் நியாய தீர்ப்பு வந்ததுக்கு காரணம் என்ன, அந்த காரணம் தானே சொல்கிறாரு. நீங்கள் அந்த கதை தெரியும் தானே உங்களுக்கு எல்லாருக்கும், தானியேல் கதை தெரியும்ல, எடுத்து பாருங்க. தானியேல் என்ன சொல்கிறாரு பாருங்க. எதனால் நியாய தீர்ப்பு வந்தது, அந்த பாத்திரங்கள்லாம் என்ன பண்ணார், அவர் யூஸ் பண்ணதுனால தான் அந்த நியாய தீர்ப்பு வந்தது இல்லையா. ஸோ அழிந்து போகிற பொண்ணு, அதனால் செஞ்ச பாத்திரத்துக்கே ஆண்டவர் ஒரு தடவை அவருக்குன்னு என்ன பண்ணியாச்சு, பரிசுத்தம் நேர்ந்துட்டாச்சு. அதை யூஸ் பண்ணதுக்கு ஆண்டவருக்கு அவ்வளோ வைராக்கியமாக கோவம் வந்துருச்சு. அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு இல்லையா.
உண்மைதானே? அழிந்து போகிற பொண்ணு. நம்ம வீட்டிலேயே கூட வச்சுக்கோங்களேன். பாத்திரம் எந்தெந்த பாத்திரம் எங்கே இருக்கணும்னு நம்ம வச்சிருப்போம். பாத்ரூம்ல இருக்கிற பாத்திரத்த கிச்சனுக்கு கொண்டு வர மாட்டோம். கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்த பாத்ரூமுக்கு கொண்டு போக மாட்டோம். இல்லையா? அதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஈவன் பால் பாத்திரத்துல போய் நீங்க குழம்பு வச்சா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா? குழம்பு வைக்கிற சட்டியில வந்து பாலை காய்ச்சன ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டோம். இல்ல? அப்படி இருக்கச்ச நமக்கு எவ்வளோ கோவம் வரும்ல, யாராவது அப்படி பண்ணிட்டாங்கன்னா, தெரியாம ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, அது அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம் ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா என்னது? வெள்ளையேறப்பட்ட நம்முடைய ஆத்துமா ஒரு தடவ பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு நேர்ந்துக்கிட்ட பிறகு, இந்த ஆத்துமாவை நம்ம பரிசுத்த குலைச்சலாக்கணும். தேவனுடைய ஆலயத்தை நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்கணும்னா, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வச்சு நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்கினோம்னாக்கா, அவருக்கு கோபம் வருமா வராதா? நிச்சயமா கோபம் வரும். இல்லையா? இப்போ தேவ கோபத்துக்கு நம்ம ஆளாகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். சரி. அதுக்கப்புறம் ம், முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. நமக்குள்ள ஏற்படுற மாற்றம், நம்ம வந்து பரிசுத்த குலைச்சல் ஆகும்போது, நான் சொன்னேன்ல அந்த 2 சிஸ்டர்ஸ் வந்து இப்படி நல்லா அப்படி இருந்துட்டவங்கள வந்து திடீர்னு அப்படி பார்த்தா எனக்கு கொஞ்சம் எவ்வளோ கஷ்டமா இருந்தது இல்ல? என்னடா இப்படி ஆறிட்டாங்களேன்னு. அவங்க நமக்கு எவ்வளோ ஒரு காலத்துல வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவர பத்தி சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ நாளு அவங்க சொன்னது உண்மையாவே எங்களுக்கு அப்பலாம் யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அப்படிப்பட்டவங்கள நம்ம அப்படி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஸோ நமக்குள் ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள கூட மத்தவங்கள பாதிக்கணும். வீட்ல இருக்கவங்கள, நம்ம பிள்ளைங்கள, அ எல்லாரையும் நமக்குள்ள பரிசுத்த குலைச்சல் ஏற்படும்போது, நம்ம தவறும் பொழுது, நம்ம இடறும் பொழுது, அது யார பாதிக்கும்? நம்ம வீட்ல இருக்கவங்களையும், மற்றவங்களையும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ, நம்ம சக விசுவாசிகள எல்லோரையும் அது பாதிப்புக்குள்ளா கொண்டு வரும். நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து அ ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க சமயத்தில, அந்த காலத்துலலாம் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் லைட் கலர் சாரீஸ் தான் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம். கொஞ்சம் லைட் கலர்ல தான் போட்டுருந்தேன். இங்கிலீஷ் கலருன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி நல்ல லைட் கிரீன், லைட் ப்ளூ, சாக்லேட் கலரு, கொஞ்சம் இந்த இது இல்ல, இந்த மாரி கோதுமை கலர், அந்த மாரி கலர் தான் நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஆஃப் ஒயிட் அப்படி தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அப்படியே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு சில பேர் கிஃப்ட் எல்லாம் குடுத்தாங்க. கொஞ்சம் கலரா குடுத்தாங்க. அது எனக்கு சாரீஸ் கொஞ்சம் அப்ப அந்த கம்மியா இருந்ததுனால என்ன பண்ணேன், எதையும் விட்டு குடுக்க மனசு இல்லாம, அப்படியும் போட ஆரம்பிச்சேன். கலர் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அப்புறமா கொஞ்சமா எனக்கே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சது. மத்தவங்கலாம் எடுக்கும்போது நானும் கொஞ்சம் அந்த மாரி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேங்க. ஒரு பொண்ணு வந்துச்சு பாருங்க என்கிட்ட. மேடம், நீங்க வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாரி நல்லா போடுவீங்க மேடம். உங்கள பார்த்தா ரொம்ப ரெஸ்பெக்டபிளா இருக்கும். உங்கள வந்து ரொம்ப மரியாதை குடுக்கணும் போல இருக்கும். இப்பலாம் நீங்க என்னவோ மாரி சாரீஸ் எல்லாம் போடுறீங்க மேடம். என்ன இது கலர் ட்ரெஸ் போட்டா தப்பா? கொஞ்சம் கொஞ்சம் டார்க் கலர் போட்டா தப்பா? பெரிய தப்பா? அவங்க அத உணர்றாங்க. நமக்குள்ள ஒரு மாற்றம் வரத, நம்ம டேஸ்ட் மாறுது, நம்ம இஷ்டம்லாம் மாறுதுன்னு, அது மத்தவங்க உணர்றாங்க. அப்படிதான் நம்ம நெனைக்கிறோம். நம்ம செய்றது, அது என்னவோ யாருக்கும் தெரியாது. யாரும் அவ்வளோ கவனிக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறோம். கவனிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் கவனிக்கிறாங்க. நம்மள வந்து எல்லாரும் கவனிக்கிறாங்க. அது அவங்களுக்கு இடரலாவும் இருக்கலாம். இவங்களே இப்படி இருக்கிறாங்க. நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது? அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்ம வந்து இந்த ஒரு காரியத்தினால நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தமா இருக்கிறத நம்ம தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கணும். 1 தெசலோனிக்கர் 4:7 அது ஒண்ணு படிச்சிடலாம். இது ஆ. ஸோ நம்ம அழைத்த தேவன் அதுக்கு தான் நம்மள அழைச்சுக்கிறாரு. அசுத்தத்துக்கு அசுத்தமா வாழறதுக்கு இல்ல. பரிசுத்தமா வாழறதுக்கு தான் நம்மள அவர் தெரிந்துக்கணும். அதுக்காக நம்ம பரிசுத்தமா வாழணும். அதனால என்ன பண்ணணும்? பரிசுத்தமா இன்னும் ஒரு சின்ன ஒரு காரியத்த படிச்சிருங்க. அதோட முடிச்சிடலாம். ஆம். வெளிப்படுத்தல் 14:4 ஒரு கூட்டம் வந்து தேவனுக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக ஆற்று ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அடுத்தது.
இவருடைய வாயிலே கபடம் அவங்க காணப்படவில்லை. வாயில என்ன இல்ல? கபடம் கபடம். காண ஆ. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். மாசு இல்லாதவங்கன்னா என்னங்க? அழுக்கு இல்லாதவங்கன்னா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுத்தமா இருக்கிறாங்க, பரிசுத்தமா இருக்கிறாங்க. இல்லையா? மாசு இல்ல சுத்தமா இருக்காங்கன்னா வெறும் சோப் போட்டு கழுவுன சுத்தம் இல்ல. இருதயத்துல சுத்தம். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவள் யார் என்ன பண்ணுவாங்க? தேவனை தரிசிப்பார்கள். ஸோ அந்த அந்த ஒரு சுத்தத்தை நம்ம வந்து அதுக்காக தானே இவ்வளோ பிரயாசப்படுறோம். சிங்காசனத்துல போய் நம்ம நிற்க பாக்கியவான்களாக மாறும்படிக்கு தான் நம்ம இவ்வளோ பிரயாசம் பட்டுட்டு இருக்கோம். இல்ல? அங்க போய் அவர்கிட்ட நிக்கணும். மாசு இல்லாதவங்களா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பிரயாசம் படுறோம். எனவே என்ன பண்ணணும்? ஆ 7:1 1 தெசலோனிக்கரா 2 தெசலோனிக்கர்ல ம். பரிசுத்தமாக தேவ பயத்தோட காத்துக்கொள்வோம்னு இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் ஆ. ம். எதுல? கிடைச்சதா? நான் இது 2 கொரிந்தியர்டா. 2 கொரிந்தியர் 7:1 சாரி. 2 கொரிந்தியர் 7:1 ஆ. அத சொல்லி முடிச்சிடலாம். ஆ. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஓ! பரிசுத்தமாகுதலை தேவத பூரண கடத்தை. இது பார்த்தீங்களா என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. பரிசுத்தமாகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசன்ட் கன்டினியூஸ். அதாவது இந்த ப்ராசஸ் வந்து என்னைக்கும் முடியறது கிடையாது. யாருமே வந்து தேவ சமூகத்துல பெர்ஃபெக்ட்டா மாறவே முடியாது. பரிசுத்தத்துல பெர்ஃபெக்ட் ஆக முடியாது. அந்த பூரணத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? பிரயாணம் பண்ணிட்டே இருக்கணும். போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான் செய்ய முடியாது. பெர்ஃபெக்ஷனோட பூரணமா பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். போயிட்டே இருப்போம். நம்ம பரிசுத்தமாகுதல் அந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அதுதான் தேவன் நமக்கு தெரிந்து கொண்ட காரியம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ளாய் நாங்கள் நடக்கும்படிக்கு தேவன் தாமே இந்த நாளில் அப்பா அப்பா பூரண பரிசுத்தத்தை கர்த்தாவை நாங்கள் அடைய முடியாவிட்டாலும் தேவனே கர்த்தாவே பரிசுத்தமாகுதலை நாங்கள் கர்த்தாவே தேவ பயத்துடன் நாங்கள் பூரணப்படுத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் நீ பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. அன்பின் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். துதிக நமக்கு மேலாம் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.